முதலாவது சரியாக அல்லாஹ்விற்கு வேண்டி முறைப்படி உழு செய்வது, இரண்டாவது பள்ளிவாசலுக்கு போவது, மூன்றாவது திக்ருகள் அதிகமாக செய்வது, நான்காவது ஹஜ் செய்வது, ஐந்தாவது கபாவுக்கு சென்று தவாபு செய்வது, ஆறாவது ரமலான் மாதத்தில் கியாமுல்லைல் தொழுகையை நின்று வணங்குவது, ஏழாவது நோயாளியை நோய் விசாரிக்கச் செல்வது, எட்டாவது ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு பிடிப்பது, ஒன்பதாவது திங்கள் வியாழன் நோன்பு நோற்பது, பத்தாவது நமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதில் பொறுமையாக இருப்பது, 11வது ஒருவர் மரணம் அடைந்தால் அவரை குளிப்பாட்டுவது, 12வது அல்லாஹ்விடம் நிறைய தௌபா செய்வது, 13வது அல்லாஹ்வின் பாதைக்காக போராடுவது, அதாவது உயிர் பொருள் தியாகம் செய்வது. இந்த 13 அமல்கள் செய்வதினால் அன்று பிறந்த குழந்தை போல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் ஆகிவிடுவோம் என்று நபி கூறினான். இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த அமல்கள் எல்லாம் அதிகமாக செய்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில்